ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மூமி குக் வித் கிரியேஷனில் காலிஃப்ளவர் வச்சு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி காலிஃப்ளவரை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பூவில் எதுவும் பூச்சி புழு இருந்தாலும் அது செத்து போயிடும். அப்புறமா 3 பல்லாரி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கு பிறகு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு பிறகு நம்ம அரைச்ச வெங்காய விழுது சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா அரைச்ச தக்காளி விழுது அதையும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த காலிஃப்ளவர் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல மசாலாவோடு நல்லா கிளறி விடணும். இப்போ காலிஃப்ளவர் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா கொதித்து வரணும். இன்னொரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சுண்டி வரும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடும். இது சப்பாத்திக்கு சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ மல்லி இலையை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடும். யார் வேணாலும் ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்லாம்.